సేవలు తెలిసినవారు కాబట్టి కూడా ఆయన వారి సందేశం ఇస్తారు. జీసస్ నేమ్ హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. இந்த அருமையான இந்த நேரத்திலே தேவன் இந்த நேரத்தை தந்தெடுத்து தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இறுதி மாதம் முடிகிற மாதம் 31ஆம் நாளிலே, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பேச தேவன் இந்த தருணத்தை தந்தெடுத்து தேவனுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் ஒரு சம்பத்தை பாடி தேவனுடைய பரிசுத்த வார்த்தைக்கு நம்ம கடந்து போவோம். கண்களை மூடி நம்ம சொல்லுவோமா? தேவன் 1ஆவது மாதத்திலிருந்து இறுதி மாதம் வரை தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து, ஒரு தாய் தேற்றது போல் தேவன் நம்மை தேற்றி இந்த இறுதி மாதம் 31ஆம் மாதம் இந்த இரவிலே 8:30 மணிக்கு தேவனுடைய வார்த்தையை பேச தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? சத்தம் கேட்கல, சத்தம் கேட்கல, சத்தம் கேட்கல, சத்தம் கேட்கல. இந்த ஆண்டு தேவன் நம்மை நடத்திய தேவன் சத்தம் ஏசாயா 43 அதிகாரத்திலே இந்த வாசிக்கும்போது 18-19 வாசித்தோம். என்ன வசனத்தை வாசித்தோம்? ஏசாயா 43 அதிகாரத்துல 18-19. இந்த 18-19 பார்க்கும்போது முதிரவைகளை நினைக்க வேண்டாம், அது மட்டுமல்ல பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அது சொல்லப்பட்டிருக்கிறது 19ஆம் வசனத்திலே, இதோ நான் ஒரு புதிய என்ன காரியத்தை செய்ய போறாரா? புதிய காரியம், புதிய வருஷம் செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணுமா செய்யக்கூடாதா? சொல்லுங்களேன். புதிய ஆண்டிலே புதிய காரியத்தை செய்ய இந்த நாள் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆமென். அப்ப புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், புதிய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம். இந்நாளிலே தேவன் புதிய ஆண்டிலே 2021 ஆண்டிலே ஒரு புது ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவே இந்த நாளிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாள் நாம் எதற்காக அமர்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த 31 டிசம்பர் மாசத்துல இறுதியிலே நம்ம ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற காரணம் என்னன்னா, புதிய ஆண்டிலே புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்நாளிலே நாம் பார்க்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், புதிய காரியத்தை தேவன் செய்ய வேண்டும் என்றால் வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட வேண்டும். புதிய வருஷத்துல வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட
இந்த நாள் ஒரு இடத்துல நான் பேச வேண்டிய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 65வது சங்கீதத்தை நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த 65வது சங்கீதத்துல 10வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பேசப்பட்ட வசனம் புதிய காரியம் செய்ய வேண்டும் என்றால் புதிய வருஷத்திலே நன்மையால் முடிசூட்ட வேண்டும். என்ன சூட்ட வேண்டுமா? நன்மையினால் முடிசூட்ட வேண்டும். வாசிப்போமா அந்த வசனத்தை? சங்கீதம் 65வது சங்கீதம் 10வது வசனத்தை. இல்லவா? 65:10 வாசிங்க. சங்கீதம் 65 சரி 11 வாசியம்மா. సంవత్సరములు నీ దయా కిరీటము ధరింపజేసి ఉన్నావు. ஆமென். தமிழ்ல நல்லா சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 65:11 வருஷத்தை நன்மையினால் என்ன செய்தாரா? அடுத்த நாளைக்கு புதிய வருஷத்துக்கு நம்ம போறோமா இல்லையா? எதை நம்ம வருஷத்தை என்ன செய்யணுமா? எதை செய்ய வேண்டுமா? நன்மையினால் முடிசூட்டப்பட வேண்டும். அப்ப முடிசூட்டப்பட வேண்டும் என்றால் நன்மை நன்மை நன்மை. நல்ல கவனிப்பு பிரியமானவர்களே, இந்த டிசம்பர் மாதத்திலே தேவன் புதிய ஆண்டிலே நன்மையினால் முடிசூட்ட வேண்டும் என்றால் வருஷத்தை நாம் எப்படி இருந்தால் நன்மையாக தேவன் ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த நன்மை என்றால் என்ன? நன்மை 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 என்றால் என்ன சொல்லுங்களேன்? நன்மை என்றால் என்ன? தெலுங்குல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நன்மைய நன்மை என்பது நல்லது, நல்ல காரியம். அப்போ இந்த நன்மையை முதல் வேதத்தில் பேசப்பட்ட இடம் எங்கே என்று சொன்னால் ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே தேவன் சொன்னார். இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் நான் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு நலமும் சகல விருட்சங்களிலும் தோட்டத்தின் நடுவிலே நன்மையும் தீமையை முளைக்க பண்ணினார். என்ன முளைக்க பண்ணாரா? நன்மையும் தீமையும் முளைக்க பண்ணினார். இந்நாளில் நான் பேச வேண்டிய வார்த்தை என்னவென்றால் நன்மையும் தீமையும். நன்மையும் தீமையும். இந்த ஆண்டை தேவன் இந்த புதிய ஆண்டில் நம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் 2 காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நன்மை ஒன்று இருக்கிறது, தீமை ஒன்று இருக்கிறது. என்ன இருக்கிறதா? தேவன் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார், ஆதாமை கொண்டு வந்தார். ஆதாமை அந்த இடத்துல வைத்து விட்டு ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்னவென்று சொன்னார், இதுல இருக்கிற அநேக கனிகளை நீ புசிக்கலாம், நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆனா ஒரு காரியம் மட்டும் நீ எச்சரிக்கை உள்ளவராது. ஒரு நன்மை ஒன்று இருக்கிறது, ஒரு தீமை இருக்கிறது. நீ அதை புசிக்கும் நாளிலே ஒரு மரணத்தை காண்பாய். அந்த மரணத்தை நிமித்தம் சாபத்தை நீ பெறுவ. அது நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கையில பார்க்கும் போது வேதனை இருக்கும் என்று ஏதேன் தோட்டத்தில் தேவன் கட்டளை கொடுத்தவராக இருக்கிறார். இப்படி இருக்கும் போது அது நிமித்தம் வந்ததுதான் வாழ்க்கையிலே ஒரு சாபங்களும் பாவங்களும் உருவாக்கி கொண்டே வந்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த டிசம்பர் மாதத்திலே 2 தலைப்பாக நான் பேச வேண்டியது. முதல் தலைப்பு இந்த டிசம்பர் மாதத்திலே நன்மை நன்மை. 1ஆம் தேதியில தீமையை பத்தி பேசுறேன். அல்லேலூயா. தீமையை நான் தேசத்துல என்ன நடக்க போறத பத்தி பேச போறேன். அல்லேலூயா. அதுக்கு ரெடியாச்சு ஆண்டவர். அல்லேலூயா. தேசத்துல என்ன நடக்க போகிறது? 2021ஆம் ஆண்டிலே தேசம் எப்படியாக வாழ போகிறது, நம் தீமையிலிருந்து எப்படி விலக வேண்டும் என்று 1ஆம் தேதி நான் பேச விரும்புகிறவராக இருக்கிறேன். இந்த நாளிலே நான் நன்மையை குறித்து நான் பேச போறேன். அல்லேலூயா. நன்மை. ஆண்டவர் 2 விதத்தை சொல்லிருக்கார். தீமை இருக்கு, நன்மை இருக்கு, தீமை இருக்குப்பா. என்ன இருக்கிறதா? நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது. இந்த புதிய வருடத்திலே நன்மையால் வருஷத்தை முடிசூட்ட வேண்டும் என்றால் நம்ம எதை புசிக்க வேண்டும் என்றால், எதை இருக்க வேண்டும் என்றால் நன்மையை ருசிப்பாற்ற வேண்டும். இந்த நன்மையை குறித்து நாம் பார்க்கும்போது முதல் குறிப்பை நான் பார்க்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதியிலே இந்த இறுதி மாதத்திலே இந்த நேரத்தில் நன்மையின் காரியம் எப்படி இருக்கிறது, நன்மையா நம்ம இருக்கும்போது வருஷத்தை
எப்படி முடிசூட்டுகிறார் என்று முதல் தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். இந்த நன்மையின் காரியத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது பிரியமானவர்களே, ஏசாயா 25:8 வாசிப்போம். அந்த நன்மை எப்படி இருக்கிறது வாசிக்கும் போது ஏசாயா 25:8 మరెన్నడూను ఉండకుండా ఆయన మింగివేయు. ఆమేన్. ప్రభు అయిన యెహోవా ప్రతి వారి ముఖము మీద బాష్ప బిందువులను తుడిచివేయు. భూమి మీద నుండి తన జనులనందరూ తీసివేయు. ఇందాక వర్ష నన్மையால் முடிச்சுட்டீங்களா? கரங்களை தட்டுவோமா? இந்த வசனத்துல 3 விதமான நன்மை தேவன் செய்ய போறார். எத்தனை விதமான நன்மை செய்ய போறாரா? நன்மை புசிக்கிறவங்களுக்கு, தீமை புசிக்கிறவங்களுக்கு குறித்து நான் நாளைக்கு பேச போறேன். அல்லேலூயா. நன்மையை புசிக்கும் போது, ஆண்டவரிடத்தில் நம்ம இருக்கும் போது, பரிசுத்தமான நன்மையிலே நம்ம இருக்கும் போது நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த ஏசாயா 25:8 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னையா 3 காரியம் என்று சொன்னா, முதலாவது மரணத்தை ஜெயமாக வேண்டுவார். கரங்களை தட்டுவோமா? புதிய வருஷத்துல இந்த கொரோனா நிமித்த அநேக மரண போராட்டத்தில் தேவன் ஒரு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டுவோம். புதிய வருஷம் எப்படி இருக்க போகிறது? புதிய வருஷத்துல எப்படிப்பட்ட மரண செய்திகள் வரன்னு கேட்டுக்கொள்ள. ஆனா மரணங்கள் இருக்கிறது. புதிய வருஷத்துல பல தேசங்களிலே, பல இடங்களிலே மரண சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட வேண்டும். அப்படி வருஷத்தை நன்மையால் முடிசூடும் போது மரணத்தை ஜெயமாக வேண்டுவாய். கரங்களை தட்டுவோமா? வாசிக்கும் போது நன்மையை நாம் புசிக்கும் போது, இரண்டாவது அதே ஏசாயா 25:8 சொல்லப்பட்டது போல, கர்த்தராகிய தேவன் உன் முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். இரண்டாவது என்ன? யாருக்கு? தீமை புசிக்கிறவனுக்கு அல்ல. நான் தீமை குறித்து இன்னும் வரல, நாளைக்கு தான் பேச போறேன். 1ஆம் தேதி இன்னைக்கு நன்மையை புசிக்கிறவர்களுக்கு, நலமான காரியத்தை செயல்படுகிறவருக்கும் இரண்டாவது வருகிற வருஷ நன்மை என்ன தெரியுமா? உன் கண்ணீரை துடைப்பார். உன் கண்ணீரை துடைப்பார். 2020 கண்ணீர் போராட்டம், அது மட்டுமல்ல வேதனைகளும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவ சமூகத்தில் நன்மையை புசிக்கும் போது, தேவனிடத்தில் இருக்கும் போது உன் கண்ணீரை அவர் துடைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். மூன்றாவது நன்மையை நாம் புசிக்கும் போது, இந்த ஏசாயா 25:8 சொல்லப்பட்டது போல, நமது ஜனத்தின் நிந்தையை பூமியிலே முற்றிலும் நீக்கியுள்ளார். இப்ப நிந்தை வந்துச்சா இல்லையா? பூமியில என்ன நிந்தை வந்துச்சு? பூமியில சொல்லுங்களேன். பூமியில ஒரு நிந்தை என்ன? உலகத்துல கொரோனா சொல்லி வெட்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, நீ நன்மை புசித்திருந்தால் உன் நிந்தையை நான் நீக்குறேன். அல்லேலூயா. நம்ம வாசித்தோம் ஏசாயா 43:18 புதிய காரியத்தை தேவன் செய்ய வேண்டும் என்றால் வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட வேண்டும். அந்த நன்மை புசிக்கும் போது 3 காரியங்கள் தேவன் செய்கிறார். அது என்னவென்றால், மரணத்தை ஜெயமாக வேண்டுவார். இரண்டாவது கண்ணீரை துடைப்பார். மூன்றாவது என்ன செய்வார் என்றால் உன் நிந்தையை நீக்குவார். அடுத்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா பேசுற வார்த்தை, அருமையான மகனே மகளே, நீ நன்மையை புசி. ஐயா நன்மை நன்மை என்ன? என்னையா நன்மை? என்னையா நன்மைன்னு சொன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாக உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆண்டவர் சொன்னாரு, நன்மையை புசிக்க, தீமை நன்மை இருக்குப்பா, இதை புசிக்கிற நாளில சாகவே சாவா என்ன. ஆனா சர்வத்து நிமித்தம் தந்திரமாக அதை புசித்த பிறகு என்ன நடந்தது தான், அவன் கண்கள் திறந்தது. அது மட்டுமல்ல, தேவனுக்கு தூரமானார்கள். தூரமான மட்டுமல்ல,
தேவ சத்தத்தை கேட்க முடியல, ஒளிந்து கொண்டார்கள், பயந்தார்கள். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, இவர்கள் நன்மை அறிந்தவராக தீமை அறிந்தவராக இருக்கார். அப்படி சொல்லும் போது தேவன் அதை தோட்டத்தை விட்டு விலைக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்தார். நடந்த காரியத்தை நாம் பார்க்கும் போது ஆண்டவர் சொல்ற நன்மையை பற்றி அதே ஆதியாகத்தில் நாம் வாசிப்போம். ஆதியாகம் வாசிப்போம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லப்பட்ட அந்த நன்மையை பற்றி ஆண்டவர் பேசுறாரு. ఆదియాగం 4వ అధికారం 7వ వచనத்தை నీవు సత్క్రియ చేసిన ఎడల తలనెత్తుకొన్నావా సత్క్రియ చేయని ఎడల వాకిట పాపము పొంచియుండును. அப்போ இது யாரை குறித்து சொல்றனா? காயினை பார்த்து சொல்றாரு, நீ நன்மை செய்தா மென்மை இல்லையா? நீ பாவம் செய்தா தீமை செய்தா வாசப்படியில் உன்னுடைய பாவம் நீக்கும். நான் பேச வேண்டியது என்னன்னா, இந்த நன்மை என்பது என்ன? நல்ல காரியம், தேவனிடத்தில் இருப்பது, தேவனிடத்தில் சஞ்சரிக்க வேண்டும். இன்னைக்கு நன்மை என்ற காரியம் என்பது நம் தேவனிடத்திலே இருக்க வேண்டும். அது மட்டும் அநேகருக்கு நன்மை செய்ய பழக வேண்டும். அடுத்த ஆண்டுல என்ன செய்ய வேண்டுமா? நன்மை. இந்த நன்மையை குறித்து நான் விவரித்து சொல்ல வேண்டும். முதல் தலைப்பு என்னவென்றால், மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எப்படி மரணத்தை ஜெயமாக விழுங்குவார்? எப்படிப்பட்ட மரணத்தை அவர் ஜெயமாக? நன்மை செய்ததா அவர் மரணத்தை ஜெயமாக விழுவார். வேதத்துல முதல் குறிப்பை நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே மரணத்தை எப்படி ஜெயமாக அவர் வீழ்ந்தார் என்று நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அங்கே யோபா பட்டணத்திலே கிரேக்க பாஷையிலே தொக்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தனிதா என்ற பேருடைய ஒரு ஸ்திரீ இருந்தார். யார் இருந்தாரா? சீஷி இருந்தா. அவர் பேர் என்னன்னா, யோபா பட்டணத்தில் இருக்கும் பாஷையிலே தொக்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தபித்தார் என்ற ஒரு ஆண்டவருடைய சீஷி இருந்தார். அந்த சீஷி எப்படி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறார். எப்படி நன்மை செய்கிறார்னா, அந்த வசனத்தை வாசிக்கும் போது வாசியம்மா, அவள் நற்கிரிகளும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டு வந்தார். இந்த 36 வசனம் முடிக்கும் போது நற்கிரிகள் நன்மையான காரியங்கள். இன்னைக்கு புதிய ஆண்டிலே ஒரு மரணத்தை செய்து வீழ்த்த வேண்டும் என்றால் நலமான நற்கிரிகளை நாம் செய்ய வேண்டும். இங்க ஒரு சீஷி இருந்தா, தபித்தார் சீஷி. அந்த சீஷி எப்படி இருந்தார்னு சொன்னா, நற்கிரிகளையும் தர்மங்களும் எப்படி செய்தாரா? மிகுதியாக செய்தார். அடுத்த ஆண்டுல நம்ம அநேகரை நடத்தணும், முசிக்கணும், அநேக தர்மங்கள் செய்யணும். அது மட்டுமல்ல, அநேகருக்கு நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும். முதல் குறிப்பில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம்னா, மரணத்தை ஜெயமாக வீழ்த்த வேண்டும் என்றால் தான தர்மங்களை செய்யும் போது நிச்சயமாக மரண கட்டு மரண வியாதி வந்தாலும் தேவனை மீட்டெடுக்கிறவரா இருக்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிய காரியம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீ புதிய காரியம் செய்ய வேண்டியது வருஷத்தை நன்மையில முடிச்சுட்ட விட, நன்மை என்றால் என்ன? அநேகரை நீ நடத்தணும், இல்லாதவருக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 1 ரூபாய் தர்மம் பண்ணுங்களேன், அது பெரிய ஆசீர்வாதம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏழைகளுக்கு கொடுத்தா கர்த்தருக்கு கடன் கொடுக்க. அப்ப ஆண்டவருக்கு கடன் கொடுக்க முடியுமா? நம்ம சகலத்தை உண்டாக்குற தேவனுக்கு ஆண்டவர் கடன் கொடுக்க முடியுமா? புதிய வருஷத்தை நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இல்லாதவர்களை குறித்து, வேதனையா இருக்கிறவர்கள் குறித்து நம்மால முடிஞ்சது தர்மங்கள் செய்ய வேண்டும். அதான் நன்மை. அந்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தபித்தா எப்படி இருந்தானா, நற்கிரிகளும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து கொண்டே வந்தார். அப்ப நடந்த காரியத்தை நாம் பார்க்கும் போது, அந்நாட்களில் 37ஆம் வசனத்திலே, அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு என்னது மரணமடைந்தார். இந்த முதல் குறிப்பில் நாம் பார்க்கும்போது மரணத்தை ஜெயமாக வீழ்த்துவார் என்ற வார்த்தையில பார்க்கும்போது, இங்கு வியாதி, ஒரு வியாதி வந்தது. என்ன வியாதி? மரண வியாதி.
இந்த ஸ்திரீ, இந்த சீஷிக்கு என்னங்க பிரச்சனை? மரண வியாதி. ஆனா அந்த அம்மாவுக்குள்ள இருந்தது என்னது? நல்ல மனசு. என்ன மனசு? தர்மங்களும் மிகுதியான நன்மைகளும் செய்தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு வியாதி வந்தது, மரண வியாதி வந்தது. மரண வியாதி வந்து மரித்தார். மரித்த உடனே 37ஆம் வசனத்திலே மரணம் அடைந்தார். அவரை குளிப்பாட்டின் மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். எங்க வைத்தார்களா? மேல் வீட்டில. அந்த ஸ்திரீ மேல் வீட்டில வைத்தார்கள். மரித்து விட்டார், மரித்து விட்டார். எப்படி மரித்தாரா? சாதாரணமா மரித்தது அது வேற. வியாதிப்பட்டு மரித்தார். எப்படிப்பட்டாரா? வியாதிப்பட்டு மரித்தார். இந்த தாயார், இந்த தலிதா யார் என்று சொன்னா, தேவனுக்கு நன்மையும் நற்கிரியும் தர்மங்கள் செய்து கொண்ட சீஷி. அப்படிப்பட்ட சீஷிக்கு ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி நிமித்தம் மரணம் வந்தது. மரணம் வந்த உடனே மேல் வீட்டிலே வைத்தார்கள், மேல் வீட்டிலே வைத்தார்கள். நடந்த சம்பவம் பாருங்க, எப்படி அந்த மரணத்திலே ஜெயித்தாங்க. வார்த்தை பார்க்கும் போது அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை. பேதுரு అందరిని వెలుపలికి పంపి எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு முழங்கால் பண்ணிட்டு ప్రార్థన చేసి ஜெபம் பண்ணி శవము వైపు తిరిగి பிரதத்தின் புறமாக திரும்பி தபிதாவே ఎమ్మనగా ఆమె కన్నులు తెరిచి அவர் கண்களை திறந்து பேதுருவை చూచి பேதுரு பார்த்து உட்கார்ந்தார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மரித்த தபிதா உயிர் வந்ததா, உயிர் வரலையா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எப்படிப்பட்ட மரண வியாதி இருந்தாலும் நம் தேவனுக்கு நன்மையான காரியங்கள் செய்யும் போது தேவன் நம்மை மரணத்தை செய்யமாக வேண்டுவாங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீ நன்மை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 2021ஆம் ஆண்டிலே பயங்கரமான போராட்டங்கள் இருக்கிறது, பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது, கண்ணீரான வியாதிகள். இப்ப வந்து கொரோனா வந்து கம்மிதான், கொரோனா பெரிய கொரோனா சொல்லி இப்ப தர்த்தின்னு இருக்கிறாங்க. பயமா அதெல்லாம் பிளட் எல்லாம் மாறும் சொல்லி இருக்கிறாங்க. எதை மாறும்? அது இன்னைக்கு பயந்து உட்கார்ந்த கூட்டம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த மரணத்தை, அந்த பயத்தை வீடு போல சேர்த்து உண்டாக்குற தேவன் ஒரு இருக்கிறார். யாருடா? நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். அந்த இயேசு பூமிக்கு வந்து நன்மையை செய்து சுற்றி திரிந்து பிசாசு பிடித்தவர்களை விடுவித்தார். என்ன விடுவித்தாரா? இருளான வாழ்க்கையை மாற்றினார். இது 2021ஆம் ஆண்டிலே நம் நன்மையும் அநேகருக்கு இல்லாதவருக்கு நம்ம உதவி செய்யும் போது, எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் மரண போராட்டம் இருந்தாலும் தேவன் செய்தி உண்டாக்குறவராக. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவார். புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கல. புதிய வருஷத்துல என்ன தீர்மானம்? என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? 10 ரூபாய் நம்ம கிட்ட இருந்தா அதுல 1 ரூபாய் யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு? யாருக்கு கொடுக்கணும்? வசனம் சொல்லி 7 கொடுத்தா கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். கர்த்தருக்கு கடன் கொடுப்பீங்களா? 1 ரூபாவை இல்லாதவர்களுக்கு நம்ம பார்க்கணும். நீங்க வியாதி குறித்து அநேக டாக்டர் கிட்ட மாத்திரை கொடுக்கறதோட அந்த மாத்திரைக்கு நீ செலவு பண்ற ஆயிரக்கணக்கான மருந்து மாத்திரை வாங்க, அதுல வந்து ஒரு 10 ரூபாய் கொண்டு போயிட்டு யாருக்கு கொடுக்கணும்? அநேகர் வியாதினாலும் மரணத்தினாலும், அது மட்டும் அநேகர் வந்து இல்லாமல் இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம பொருத்தனோட கொடுங்கல. அந்த வருஷம் தேவன் உன்னுடைய வியாதியை விட்டு மரணத்தை செய்து உண்டாக்குறவங்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதான் இந்த தலிதாவுடைய வாழ்க்கையில இருந்தது விசுவாசம். என்ன தெரியுமா? அநேக தான தர்மங்கள், நற்கிரி நல்ல ஒழுக்கங்கள், அதுதாங்க நன்மை. இன்னைக்கு நன்மையை நான் பேசுற காரியம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு நன்மை இருக்கணும், இந்த நற்கிரி இருக்கணும், இல்லாதவருக்கு கொடுக்கணும். புதிய வருஷத்துல நம்ம இருக்கிறவங்களே கொடுத்துட்டு இருக்கிறோம். இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோமா? கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி கொடுக்காம இல்லாதவங்க நம்ம கொடுக்கும் போதாக வருஷத்தை நன்மையால் நம்ம முடிச்சு விட்டிக்கிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ நினைக்காத, என் மகன் எனக்கு கடன் கொடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு?
நீங்க ஒருத்தர் பசியில சாகறான்னு சொன்னா அந்த பசியோட சாப்பாடு நீ கொடுக்கும் போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் மகன் எனக்கு ஒரு நன்மையான காரியத்தை. அதனாலதான் தவித்தால் மரித்தாலும் என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவராக இயேசு சீஷர்கள் நிமித்தம் பேதுரு அந்த இடத்துல வந்து தவித்தாவே எழுந்து நில்லு என்றார். அவர் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. மரணத்தை வியாதி, என்ன வியாதி அது? மரண வியாதி. மரண வியாதி நிமித்தம் மரித்தார் தவித்தார். தேவன் உயிர்ப்பித்தவராக இருக்கிறார். இந்த முதல் குறிப்பில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிரியமானவர்களே, 2021 ஆண்டிலே நன்மையான காரியங்கள், தேவனுக்கு உகந்த காரியங்களை நாம் செய்யும் போது நிச்சயமாகவே நமக்குள்ள இருக்க வியாதி மரண கட்டுகளிலிருந்து தேவன் ஒரு வெற்றி செயலை உண்டாக்குற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவார். இரண்டாவது நன்மை. நன்மை நான் தீமை குறித்து நாளைக்கு தான் பேச போறேன். நன்மை, இந்த நன்மை நமக்குள்ள இருக்கும் போது, நலமான காரியங்கள் தேவனுக்கு உண்மையா நம்ம இருக்கும் போது, முதல் இரண்டாவது குறிப்பு என்னன்னு சொன்னால், அதே ஏசாயாவின் அதிகாரத்தை நாம் பார்க்கும் போது, ஏசாயாவின் அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசித்தோம். அருமையானவர்களே, ஏசாயா அதிகாரத்தில் நாம் பார்க்கும் போது 25:8 வாசிப்போம். ஏசாயா 25:8. ప్రభువైన యెహోవా ప్రతివాని ముఖం మీద బాష్ప బిందువులను తుడిచివేయును. ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு நல்லா சொல்றாரு, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து என்ன துடைப்பாரா? என்னங்க? எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கப்படுறார். இதுதான் வருஷத்தை நன்மையாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2021 ஆண்டிலே எல்லா முகங்களிலே இருக்கிற அந்த கண்ணீரை தேவன் எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். அது யாருக்கு என்று சொன்னா எல்லாருக்கும் இல்லை, நன்மையால் முடிசூட்டுகிறவர்களுக்கு தான். என்ன முடிசூட்டுகிறவரே? நன்மை. அப்போ இந்த நன்மை எங்கேயா இருக்கு? இரண்டாவது காரியம். முதல் காரியம் தர்மங்கள் தானங்களை சொன்னீங்களே, அப்ப இரண்டாவது நன்மை எங்க இருக்கிறது நாம் பார்க்கும் போது, உன் கண்ணீரை துடைக்க வேண்டிய இடம் எங்க இருக்கிற நன்மை. அந்த நன்மையான இடம் எங்க என்று சொன்னால் வாசிப்போம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். இரண்டாவது குறிப்பு, உன் கண்ணீரை எப்படி துடைக்கிறார் பாருங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10. బహు దుఃఖాక్రాంతురాలై వచ్చి యెహోవా సన్నిధిని ప్రార్థన చేయుచు బహుగా ఏడ్చుచు, సైన్యములకు అధిపతియగు యెహోవా, నీ సేవకురాలైన నాకు కలిగిన శ్రమను చూచి నీ సేవకురాలైన నన్ను కృపగా జ్ఞాపకము చేసుకొని. நல்ல கவனிப்போ, இந்த 1 சாமுவேல் 10வது வசனத்துக்கு நல்ல மனப்பாடமான வார்த்தை தான். எவ்வளவு வசனத்துல கேட்டோம். யாரும் சொன்னா அண்ணா அண்ணா. ஆனா அண்ணாவுக்கு ஒரு கண்ணீர், முகத்துல ஒரு வேதனை. இரண்டாவது குறிப்பு, நன்மை என்ன தெரியுமா செய்யனா, முகத்தில் இருக்க கண்ணீரை தேவன் துடைப்பார். ஹல்லேலூயா. நல்லா கவனிப்பு. இந்த வசனத்துல பார்க்கும் போது அவர் கண்ணீர் விட்டு கொண்டு அழுது கொண்டே இருந்தார். ஆனால் நன்மை எங்க இருக்கிற தேவ சமூகத்தை தேடினார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 10 அதிகாரத்தில் அவள் போய் மணல் கசந்து எங்க சென்றாரா? மிகவும் அழுது யாரை நோக்கினாரா? யாரை நோக்கி போனாரா? கர்த்தர் தேவாலயத்தை நோக்கி இருந்தார். அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய முகம் எப்படி இருந்தது என்று பார்க்கும்போது வாசிப்போம். அதே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5, 6 వాసిపోమా. అన్నా తనకు ప్రియముగా ఉన్నందున ఆమెకు 2 పాలు ఇచ్చుచు వచ్చెను. యెహోవా ఆమెకు సంతు లేకుండా చేసెను. యెహోవా ఆమెకు సంతు లేకుండా చేసిన హేతువును బట్టి ఆమె వైరియకు పెనిన ఆమెను విసిగించుటకై ఆమెకు కోపము పుట్టించుచు వచ్చెను. வாசிப்போ அந்த வசனத்திலே அவர் நல்ல பாருங்க, கர்த்தர் கர்ப்பத்தை அழைத்தபடினா 1 சாமுவேல் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அழைத்தபடினா அவர் சக்காலத்தை என்ன பண்றாரா? ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் இல்லங்க, வருஷந்தோறும் அழைத்து போகும்போதெல்லாம் என்ன பண்றாங்களா? இந்த வசனத்தை வாசிப்போம். கீழே அந்த வசனத்தை வாசியம்மா. యెహోవా ఆమెకు సంతు లేకుండా చేసిన హేతువును బట్టి ఆమెను వైరియకు పెనిన ఆమెను విసిగించుటకై ఆమెకు కోపము పుట్టించి ఎల్కానా ఆమెకు ఏటేటా ఆ రీతిగా చేయుచుండగా హన్నా యెహోవా మందిరమునకు పోవునప్పుడెల్లా అది ఆమెకు కోపం పుట్టించి
கோபம் வருது, கண்ணீர் வருது. ஐயா 2014 கண்ணீர் போல, 2018 கண்ணீர் போல, 2019 2020 பார்த்தா பெரிய கொரோனா பிரச்சனை பெருசா இருக்குப்பா. இந்த 2021 தான் எப்படி இருக்குன்னு தெரியலப்பா. என் கண்ணீர் போவோமா? இன்னைக்கு அண்ணாவுடைய வாழ்க்கை வருஷம் தோறும் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தா. காரணம் வார்த்தை நிமித்தம் தன்னுடைய முகம் வெட்கப்பட்டிருந்தது. நானில் ஆண்டவர் சொல்கிறார், அருமையான மகனே மகளே, நீ எந்த காரியத்தை நிமித்தம் நீ கண்ணீர் விட்டு துக்கப்பட்டு எந்த வார்த்தை நிமித்தம் நீ வேதனைப்பட்டிருக்கிறாயோ 2021 ஆண்டிலே உன் கண்ணீரை தேவன் துடைக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றால் நன்மையான காரியத்தை தேட வேண்டும். அப்ப நன்மையான காரியம் எங்கே இருக்கையா சொன்னா கர்த்தர் சமூகம் எங்க இருக்கிறதா? கர்த்தருடைய சமூகம். அதுதான் 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் மன கசந்து என்ன செய்தாரா? கண்ணீர் விட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பப்பட. அது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா அந்த பிள்ளை எங்க கொடுக்கிறேன்னு சொன்னாரா? உமக்கே நான் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. சொன்ன உடனே 20வது வசனத்தில் பார்க்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? சில நாள் சென்ற 1 சாமுவேல் 1 அதிகாரம் 20வது வசனத்திலே சில நாள் சென்ற பின்பு அன்னாளுக்கு கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளை தேவன் கொடுத்த அந்த பிள்ளை தான் தீர்க்கதரிசியாக இருக்கிற ஒரு சாமுவேல். ஹல்லேலூயா. காரணம் கண்ணீரை துடைத்தார், கண்ணீரை துடைத்தார். இந்நாளிலே புதிய ஆண்டிலே 2021 ஆண்டிலே புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், வருஷத்தை நன்மையால் முடிசூட்ட வேண்டும் என்றால் நீ கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நன்மையான காரியத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அன்னாலை போல கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட சொன்னது. உன்னுடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கும் போது 2021 ஆண்டிலே ஒரு அற்புதத்தை நீ காண்பாய், ஒரு அற்புதத்தை காண்பாய். நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, நீங்க ஆண்டவரோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, நான் வெளியே பார்க்கிறதுக்கு மட்டும் நல்ல சிச்ச முகமா இருக்கிறேன், என் உள்ளமோ நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், வருஷம் தோறும் நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். 2017 இருந்து இப்ப என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை பிரதர் சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த 2020 31 நாளிலே புதிய ஆண்டிலே உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் உன் மத்தியில் உலாவி கொண்டிருக்க வேண்டும் என்றால் அன்னாலை போல தேவ சமூகத்திலே நீ விண்ணப்பம் பண்ணு, விண்ணப்பம் பண்ணு. பிலிப்பியர் 4:6 வசனம் சொல்லப்பட்டது, நீ ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம், எல்லாவற்றை குறித்து மனுஷனுக்கு சொல்ல வேண்டாம், தேவனுக்கு தெரியப்படுத்து. பிலிப்பியர் 4 వచనం అదే అపోయే దేనికి నువ్వు చింతపడగాకు, ఏ విషయం గురించి నువ్వు బాధపడగాకు, ప్రతి విషయముకు మనుషులకు చెప్పకుండా దేవునికి తెలిపి, దేవునికి తెలిపి. இந்த நாளிலே எந்த காரியத்தை நிமித்தம் நீ உள்ள உடைக்கப்பட்ட இந்த டிசம்பர் 20 மாதத்தில் இருக்கிறாயோ, தேவ சமூகத்துக்கு அன்னாலை போல நீ சொல்லும்போது புதிய வருஷம் தேவன் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார், வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது குறிப்பு நன்மையும் தீமையும். அல்லேலூயா. நான் தீமையை குறித்து நாளைக்கு ஜிடி ஜெரமே சேனல்ல பேச போறேன். அது மட்டும் இல்ல, காலையில ரிலீஸ் ஆயிடாது. அந்த தீமையை தேசத்துல என்ன நடக்க போகுதுன்னு அதை பேச போறேன். உலகம் எப்படி இருக்க போகுது, உலக தேசம் எப்படி இருக்க போகுது. போன வருஷத்துல நான் இந்த வருஷம் பேசினேன், 2020 என்ன நடக்க போகுது, இந்த கொரோனாவை பத்தி பேசியிருக்கிறேன். இந்த கொரோனா வியாதி எப்படி வரப்போகுது, இது நிமித்தம் எவ்வளவு தேசம் என்ன நடக்க போகுது. அதே போல தீமையான காரியங்கள் எப்படி இருக்கிறது, அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாளை ஜிடி ஜெரமே சேனலிலே நீங்க பார்க்கலாம் லைவ்ல. இப்போ நாம் பார்க்க வேண்டியது மூணாவது தலைப்பு, நன்மை என்ன செய்கிறது. வாசிப்போ பிரியமானவர்களே, ஏசாயா 25:8 நாம வாசிக்கிறோம். வாசிப்போமா? மூன்றாவது காரியம், భూమి మీద నుండి తన జనుల నిందను తీసివేయును. ఆమేన్. ఫస్ట్ వాసియమ్మా. ఎన్నడూను ఉండకుండా మరణమును ఆయన మృంగివేయును. மரணத்தை ஜெயமாக விழுங்குவா. அப்ப நன்மை என்ன தெரியுமானா,
மரணத்தை செய்யமாக விழுவார். இரண்டாவது ప్రభువైన యెహోవా ప్రతివాని ముఖం మీద బాష్ప బిందువులను తుడిచివేయును. கண்ணீரை துடைப்பார். தேவ சமூகத்தில் இருக்கிறோம். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது பூமி మీద నుండి తన జనుల నిందను తీసివేయును. வருஷத்தை எப்படி நிற்கிறார் அவரு? நன்மையை புரிச்சுற நிந்த. இன்னைக்கு பெரிய பிரச்சனை, தேசத்துல ஒரு பெரிய போராட்டம், ஒரு நிந்தை வந்துருச்சு. அது மட்டுமல்ல, நிந்தை என்று சொன்னா இனிமே என் வாழ்க்கையில நிமிர முடியல பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, நான் நிம்மதியை கப்பல புதிய வசனம் கரங்களை தட்டுவோமா? எந்த காரியத்தை நிமித்தம் தலை வெட்கப்பட்டிருக்கிறதோ அந்த தலையை நிமிர்த்திருந்தா அந்த வருஷம் அல்லேலூயா. அத சொல்றாரு, உன் நிந்தையை தேவன் நீக்கு போடுகிறவரா இருந்தார். அப்போ உன் தலையை உன் நிந்தை நீக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாசிப்போம். சங்கீதம் 34 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? சங்கீதம் 34 5வது வசனம். వారు ఆయన తట్టు చూడగా அவர்கள் அவரை நோக்கி பார்த்ததும் వారికి వెలుగు కలిగెను. பிரகாசித்தது. వారి ముఖములు ఎన్నడను లజ్జింపకపోవు. அல்லேலூயா. அவர்கள் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்தது. அவர் முகங்கள் என்ன பண்ணவில்லையா? வெட்கப்படல. நீ எந்த காரியத்தை நிமித்தம் நீ வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு உன் தலை குனிந்திருக்கிறதோ, அருமையான இந்த ஜிடி ஜெரேமியா லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, யாருமே வேதனைப்படுத்தி உன் தலையை கீழே வெட்கப்படுத்தி நிந்தையாக வைத்திருக்கிறார்களோ அவரை நோக்கி பார். மனுஷனை பார்க்க வேண்டாம். ஆண்டவரை இயேசுவை பார்க்கும் போது உன் வெட்கத்தை நீக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ வெட்கத்தை நீக்கப்படுகிறவர்கள் 2021 நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? மனுஷனை கிட்ட பார்க்க வேண்டாம், ஆண்டவரை பாருங்க. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவருடைய சத்தத்தை பாருங்க, ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுவது நிச்சயமாகவே நம்ம நிந்தை நீக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் நமக்கு தெரியும், லூக்கா 19:2 ஒரு மனுஷன் இருக்கார். அது நமக்கு தெரிஞ்சவர் தான். யார் சொல்றவரு? ஐட்டா இருக்கிறா, குள்ளமா இருக்காரா? குள்ளமா இருக்க மனுஷனுக்குள்ள பாருங்க இருக்கிற ஆசை. அது என்ன ஆசை? இயேசு பார்க்க ஆசை. யார பார்க்க ஆசை? குள்ளனுக்குள்ள இருக்கிற ஆசை, இயேசு பார்க்க ஆசை. ஆனா குள்ளனு குறித்து ஒரு நிந்தை இருக்காது. என்ன நிந்தை தெரியுமா? அவன் மோசமானவன், கொள்ள கடனை வாங்கிட்டு ரெட்டத்தலைய வட்டி வாங்குறவன், வரி வாங்குறவன், அவனுக்கு ஒரு நிந்தை சுத்தின்னு இருக்கு. ஆண்டவர் அந்த நிந்தையை நீக்கி போறாரு. எப்படி நீக்கி போறனா, இன்று நீ ஆபத்தாவுடைய குமாரன்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? அந்த லூக்கா 10:19 2வது வசனத்துல இயேசுவை பார்க்க அவங்க கேட்கிறான். யாரை தேடி பார்த்தாரா? இயேசு பார்க்கணும். அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நிந்தை இருக்கு. இவன் தீமையானவன், இவன் அநியாயமாக சம்பாதிக்கிற மனுஷன் ஒரு பேர் அவனுக்கு ஒரு நிந்தை இருந்தது. ஆனா ஆண்டவர் பாருங்க அந்த பேரை மாற்றி போட்டார், அந்த நிந்தை நீக்கி போட்டார். காரணம், இயேசு பார்க்க வகை தேடினா, ஆனா பார்க்க முடியாம ஒரு மரத்து மேல ஏறினார். இயேசு அந்த மரத்தை வந்து சொல்றாரு, சகிடுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டுல நானு யார் வீட்டுல தங்கணுமா? யார் வீட்டுல? இயேசு வீட்டுல தங்க ஆசைப்படுறாரு. யாருங்க அவரு? பாவியான மனுஷன், அருவருப்பான மனுஷன், இரத்தத்துல வரிப்பணம் கட்டுற மனுஷன், சம்பாதிக்கிற மனுஷன். அவருக்குள்ள வந்து பயங்கரமான பொல்லாத காரியம் இருந்ததுனால என்ன நடக்குது தெரியுமா? இயேசு அந்த வீட்டுக்கு தங்க ஆசைப்பட்டார். நீங்க அந்த நிந்தையை நீக்கினார். இதில் நம்ம 3வது காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், இயேசுவை நம்ம தேடணும், நன்மையாக தேட வேண்டும். நன்மையாக வகை தேடும் போது உன் நிந்தையை நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும். உன் முகங்கள் என்ன செய்தார்? வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை என்று சொன்னேன். தீமை என்று சொல்லுவது 2வது தலைப்பு காரியம். 1 பேதுரு 8வது வசனத்தை வாசிப்போம். தீமையான காரியம் என்ன தெரியுமா? 2021 தீமையான காரியங்கள் நடக்க போகுது. அது என்ன தீமை என்று சொன்னா, 2021 நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வாசிப்போம். 1 பேதுரு 5:8. எப்ப யாருக்கு இருக்கணுமா? தீமையான காரியத்தை தெரிந்த புத்தி உள்ளவராக இருங்கள், வீழ்த்திருங்கள். விரோதியாகிய பிசாசானவன்
గర్జించు సింహము వలె கர்ஜிக்கிற சிங்கம் போல ఎవరిని విరుగుదునా யார் விழுங்க வேண்டும் என்று వెతుకుచూ తిరుగుచున్నాడు. 2021 நம்ம கர்ஜிக்கிற சிங்கம் போல யூதாவை போல வருவார். அல்லேலூயா. நம்ம அறியணும். புதிய வருஷத்துல தீமை இருக்கு, நன்மை இருக்கு. இந்த நன்மையிலே நம்ம தீமையை வெல்ல வேண்டும். அவன் எப்படி வரனா கர்ஜிக்கிற சிங்கம் தெளிந்த புத்தி நமக்கு இருக்க வேண்டும். புதிய வருஷத்துல நன்மையும் மட்டுமல்ல, தீமை நம்ம இடத்துல வராமல் இருக்க நமக்கு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். காரணம் அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் யார் வீழ்ந்த வேண்டும் என்று வகை கேட்கிறார். அடுத்த ஆண்டிலே பல தேசங்களிலே, அமெரிக்கா தேசத்திலே சரி, தில்லி மாநிலத்திலே சரி, ஜப்பானிலே சரி, அநேகமான வீழ்ச்சிகள் இருக்கிறது, அநேகமான போராட்டங்கள் கணிதம் இருக்கிறது. நாம் அடுத்த தீமையான காலைகளிலே எப்படி வீழ்த்திருக்க வேண்டும் என்று நாம் அடுத்த நாளிலே 1ஆம் தேதியிலே முதல் நாளிலே நம்ம அறிய போறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise Lord, hallelujah. బాగుగా ఉన్నారు. మెసేజ్ మిమ్మల్ని ఆలోచన చేస్తుంటా, మెసేజ్ మీలో చేస్తుంటా. ప్రైజ్ లార్డ్, హల్లెలూయా. మంచి మెసేజ్, మంచి చెడు వివరించడంలో మంచి గురించి ఈరోజు రాసులు వివరించారు. కాబట్టి మన మంచి కోరుకోవాలి. ఈ సంవత్సరం ఎలా వెళ్ళిపోయింది, వచ్చే నూతన సంవత్సరంలో మంచి చేయాలని దేవుడు మాట్లాడినాడు. వీళ్ళు పడినంత వరకు మంచిని కొరదాం, మంచిని చేద్దాం, మంచిని పంచుతాం. కాబట్టి ఈ యొక్క సందేశం ఇచ్చిన దైవాశ్వరి గారికి వందనాలు తెలియజేస్తున్నాం. రేపటి దినాన ఈ సమయంలో నూతన సంవత్సర ఆరాధన ఉంటుంది, మ్యూజిక్ ఉంటుంది. వారి తొందరగా అంటే ఆలస్యం చేయకుండా రేపు నూతన సంవత్సర ఆరాధన కాబట్టి మీరందరూ కూడా సిద్ధపడి ప్రార్థన కోరుకోకుండా దేవుని దగ్గర రావాలని కోరుతున్నాను. 6 గంటల నుండి 9:30 ముగించబడుతుంది. అంతేకాకుండా విధవరాలు చేతి నుండి చీరలు గడ తీసుకొస్తారు. అవి కూడా పంచబడుతుంది చీరలు. కాబట్టి మన గ్రామం నుండి 5 మంది పేర్లు రాసిచ్చాము. వారు ఏం చేస్తారు తెలియదు, కానీ రేపు ఉదయం చేతిలో ఇస్తారు. అది సాయంకాలం మన చేతిలో పంచుకుంటాం. అందరూ నేర్చుకుంటాం. డబ్బులు ప్రార్థనతో కూడా యాభై ఉంచుకుంటాం. మహోన్నతుడైన మా గొప్ప తండ్రి, ప్రేమ దయ కరుణ కలిగిన మా యేసయ్యా, పాదములకు స్తోత్రాలు. తండ్రి అయినా ఈ యొక్క సంవత్సరంలో ఆఖరి దినము 31వ తేదీన సాయంకాల సమయంలో మేమందరం కూడా నీ స్వర్గం కోసం, నీ వెలుగు కోసము, నీ ప్రసన్నత కోసం వేచి ఉన్నాము. ప్రభువా, మేము కొత్తగా పోకుండా ఇంక వాయికైన హృదయంలో ఉంచుకొని ఎవరైనా దైవదాసులు పలికిన మాటలు మేమందరం కూడా ఒకసారి గుర్తు చేసుకొని రాబో నూతన సంవత్సరంలో ఆ మాటలన్నీ కూడా మా హృదయంలో అలంకరించుకొని అన్వేషణ చేసుకొని ప్రభు ఇతరులకు మేలుకరంగాను, ఇతరులకు మంచివాడుగా, ఇతరులకు మంచి పేరుతో కుటుంబంలో జీవితాలన్నీ కూడా మార్చుకొని నీకు ఇష్టమైన బిడ్డలుగా లోకంలో జీవించటకు మాకు కావలసిన ఆత్మబలము, శరీర ఆరోగ్యము, కుటుంబంలో సమాధానం కలిగించబడి దైవ సందేశం దైవ సేవను బట్టి అనేక ఏక స్థలములలో వాడబడి
వాట్సాప్లో అయినా ఈ యొక్క టెక్నికల్ వస్తువుల ద్వారా ఈ యొక్క కార్యక్రమంతా కూడా లోకమంతా తెలియనట్లుగా ఈ యొక్క గొప్ప అవకాశాన్ని కలిగించినారు. అందుని బట్టి ఆయనకు నేను ప్రత్యేకంగా ఉన్నాను. కాబట్టి రేపటి దినాన్ని కూడా జరుగు ఆరాధనలో ఇంకా ఎక్కువ మంది కలుసుకొని ఆరాధించుకునే భాగ్యాన్ని అందరికీ దయచేయమని ఈ రాత్రికాల సమయంలో యొక్క ఆశీర్వాదంలో ఒక్కొక్కరికి ఒక్క కుటుంబపై పరిపూర్ణంగా ఉంచమని ఇక దిగ్గపోను పరిశ్రమలో పరిపూర్ణ ஆசீர்வதிப்போம். கட்டளை கொள்வோம். இந்த அருமையான நேரத்துக்காக வேண்டிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இந்த பரிசுத்தமாகிய டிசம்பர் மாதத்திலே புதிய ஆண்டிலே நாங்கள் பிரவேசிக்க எங்களை இந்த குடும்பங்களில் எங்களை ஒவ்வொரு ஜெபிப்போம் ஜீவன் நடத்தினார். ஆமென். ஆசீர்வாதம்